டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 தேர்வர்களுக்கு மொத்தமாக 4 அப்டேட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒன் பை ஒன் இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ நோட்ஸ் நிறையா ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் குரூப் 2 பார்த்துடலாம். ஸோ குரூப் 2 வந்து 8/2/2025 மார்னிங் வந்து மெயின் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடியோகிராஃபர் வந்து கேண்டிடேட்டோட ஃபேஸும் அதே நேரத்தில் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையுமே வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. லிட்டரலாக வீடியோகிராஃபரே வந்து உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஒன்று ஹால் டிக்கெட்டில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்படி இல்லைனா அந்த டேபிளில் எழுதியிருப்பாங்களே உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதை வந்து கவர் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எப்போல்லாம் வந்து அவங்க டைம் இன்டிமேட் பண்ணுறாங்க எக்ஸாம் டைமில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாங் பெல் 5 செகண்ட்ஸ்க்கு வந்து அடிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷார்ட் பெல் 2 செகண்ட்ஸ்க்கு அடிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸாம் முடிய போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் ஷார்ட் பெல் வந்து அடிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, எக்ஸாம் முடியுது அப்படின்னா அந்த டைமில், பர்டிகுலர் டைமில், அந்த 3 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற டைமில் ஒரு 5 செகண்ட் வந்து லாங் பெல் அடிப்பாங்களாம். அதே மாதிரி அந்த லாங் பெல் அடித்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓஎம்ஆர் ஷீட் அவங்கள்ட்ட வந்து கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஒரு லாங் பெல் 5 செகண்ட்ஸ் அடிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்சர் ஷீட் உங்கள்கிட்ட ப்ரொவைட் பண்ணுறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பெல் 2 செகண்ட்ஸும், கொஸ்டின் புக்லெட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பெல்லும் அடிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வாட்ச் கட்டாமல் வந்து எக்ஸாம் போவீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அடிக்கிற ஒவ்வொரு பெல்லுமே 1 ஹவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குரூப் 4க்கான அப்டேட் வந்து பார்த்துடலாம். வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகளுக்கான இணையவழி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலந்தாய்வில் கலந்து கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து வனக்காவலர் பதவி தான் வேணும்னு விருப்பப்பட்டிருப்பீங்க. பட் அதிகமான மார்க் எடுத்தனால நீங்கள் ஜென்ரலில் வந்து இளநிலை உதவியாளர் கவுன்சிலிங்கே வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். அது ஒரு வேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து தேர்வாணையம் எந்த விதத்துலையுமே பொறுப்பாகாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறாங்க. கவுன்சிலிங் அப்போ உங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருப்பாங்க. பட் அங்கே சர்டிஃபிகேட் செக் பண்ணுற நேரத்தில் அது இல்லை, நான் கொண்டு வந்தே காணும் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகுது. அதனால தான் இந்த அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸுக்கு நீங்கள் தான் 100% பொறுப்பு. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.